மாடு அம்மா சொன்னாங்க, நல்ல மாடு விக்கிற மாடு அப்படின்னு சொன்னாங்க. சொன்னாங்களா உன்கிட்ட? என்ன ரேட்டு என்ன பேசி முடிச்சிடும். சரி என்ன பார்த்துக்க, மாடை பார்த்துக்க, நல்ல ரேட் போய்கிட்டு இருக்கு. மாடு நல்லா பார்த்து முட்டை போடுமானே. என்ன கேட்ட? முட்டை போடுமானே. முட்டை ஓடும்னு சொல்றீங்க, குட்டி அதை மாடை போய் தெரியுமா தெரியாத? மாடு முட்டை போடுமான்னு தான் கேட்டேன். நீ ரொம்ப ஓவரா சாப்பிட்டுருக்க, வீட்டுக்கு போ. மாடை பார்த்து பாரு, மாடு குட்டி ஓடுமான்றா, அது ஓடுமான்றா, சென பிடிக்குமான்றா, என்னடா அர்த்தம்? என்னடா நினைச்சிட்டு இருக்கிற? உனக்கு மாடு இல்ல, கூட்டு வர உனக்கு மாடு இல்ல. ஏமா கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி குடிய கெடுக்குறீங்க நீங்க? அம்மா தேனில உள்ள மாடெல்லாம் முட்டை போடுன்னு சொன்னாங்க, அதுக்காக தான். அப்ப முட்டை பண்ணா கோழி பிடிக்க போயிருக்கும்டா நீங்க. நான் முட்டை போடுற மாடை தான் வாங்க வந்தேன். அப்படின்டா நீ என்ன ஜப்பான் போயிருக்கணும், ஜப்பான் போயிருக்கணும். அம்மா மாடுலாம் நல்ல மாடு தானம்மா, ஒன்றும் பிரச்சனை வாங்கலாம்ல. நீ ஏமா எனக்கு தெரியாது, நான் வெளியூர்ல இருந்து நான் வந்துக்கிறேன். எதுக்குடா வரீங்க இவங்கலாம்? எதுக்கு வராங்க இவங்கலாம்? என்ன பொறுத்த நல்ல மாடை வாங்கி கொடுத்துருங்க. நல்ல மாடா வாங்கி தர, அது மாதிரி காசை கொடுத்துடணும். அதெல்லாம் பக்காவா கொடுத்துருவேனே. பிறகு நான் மாட்ட விட மாட்டேன். அப்படி எல்லாம் இல்லம்மா, நீங்க மாட்டு ஓனரை கூப்பிடுங்க, நம்ம பேசுவோம், ஒரு நல்ல முடிவு எடுப்போம், மாட்டை நம்ம பிடிச்சி கொடுத்துருவோம். இதெல்லாம் என்ன கொடுக்குற மாடா? நல்லா பால் கறக்கும்ல? சரி, அவர் கூப்பிடுங்க, ஓனர் யாராவது கூப்பிடுங்க, பேசி முடிச்சுப்போம். கூப்பிடுங்க. வணக்கம்ண்ணே. மாடு அம்மா சொன்னாங்க, நல்ல மாடு விக்கிற மாடு அப்படின்னு சொன்னாங்க. சொன்னாங்களா உன்கிட்ட? அம்மா மூலியமா தான் வந்தோம். அம்மா இந்த ஊர் தான் தெரியுது அவங்கள. மாடு வந்து வாங்க வந்துக்கிறோம். என்ன ரேட்டு என்ன பேசி முடிச்சிடும். சரி என்ன பார்த்துக்க, மாடை பார்த்துக்க, நல்ல ரேட் போய்கிட்டு இருக்கு. மாடு நல்லா பார்த்து. முட்டை போடுமானே. முட்டை போடுமானே. என்ன கேட்ட? முட்டை போடுமானே. முட்டையெல்லாம் போடாது, கண்டுதான் போடுவா, முட்டையா போடுவா. கண்டுதான் போடுவா. மாடு போய் முட்டையா போடுவா, கோழி இதுக்கே முட்டை போடுவா, கண்டு போய் முட்டை போடுவா. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? இல்ல முட்டை போடுற மாடு என்ன போடும்? சாணி போடும். சாணி போடும். சாணி போடும். கண்டு போடுவா. குட்டி போடும். கண்டு தெரியுமா? குட்டி போடும் தெரியுமா? இல்ல முட்டை போடுற மாடு எங்க இருக்கு சொன்னாங்க. நீ ரொம்ப ஓவரா சாப்பிட்டுருக்க, வீட்டுக்கு போ. வேற இடத்துல பாருங்க, குட்டி தான் போடும். முட்டை பால் கறக்கும். பால் கறக்க நல்லா குட்டி போடும், பால் கறக்கும். சரி சரி, என்ன ரேட் பேசலாம்? 60,000 வரும். 60,000 ரூபாய். 60,000 ரூபாயா? ஓஹோ, பால் நல்லா கறக்கும்ல? தேவைப்பட்ட பால் நல்லா கறக்கும். ஆனா முட்டையெல்லாம் போடாது, குட்டி போடும். முட்டை போடாது. சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ரேட்டு நான் பேசி முடிச்சிடுவோம். தம்பியை பார்த்தா பக்குன்னு முழிக்கிறீங்க, ஒன்றும் வசம் இல்லையா? என்ன முட்டை ஓடுமுன்றீங்க, அது ஓடுமுன்றீங்க. வாங்காம நாங்கள் என்ன மாடு வாங்க வரோம்னா என்னம்மா நினச்சிக்கிறீங்க? தம்பி முட்டை ஓடும்னு சொல்றீங்க, குட்டி அதை மாடை பத்தி தெரியுமா தெரியாத? மாடு முட்டை போடுமான்னு தான் கேட்டேன், புரியுதா? மாடு பத்தி தெரியுமா தெரியாத உங்களுக்கு? அண்ணன்ட்ட பேசிக்கிறோம், நீங்கள் போங்க. நாங்கள் பேசிக்கிறோம், நீங்கள் போங்க. நீ பேசிக்கிறோம், போங்க நீங்கள் போங்க, நாங்கள் பேசிக்கிறோம். அண்ணே மாடுக்காரர் அவங்க உங்கள்கிட்ட வேணா விட்டாங்கண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாடு செனை போடுமா? மாடு நான் குட்டி தான் போடும். மாடு தானே வாங்க, மாடை பற்றி இப்போ என்ன செய்யும்? சரி, ஒரு மாடை அவுத்து என்னன்னு பார்ப்போம். பால் கறந்து காட்டுங்க. என்ன கேட்ட? இல்லை மாடு தாண்டா வாங்கி வந்த, மாடை பற்றி தெரியாதாடா உனக்கு? மாடை பாரு, குட்டி ஓடுமான்னு தெரியுது. எவ்வளோ வாங்கி வந்த நீங்க? யானை சண்டைக்காரீங்க? மாடு பணம் கொடுத்து நான் வாங்க வந்துருவோம். எங்க மாடுற மயிறு மாடை பார்த்து பாரு, மாடு குட்டி ஓடுமான்றா, அது ஓடுமான்றா, சென பிடிக்குமான்றா, என்னடா அர்த்தம்? என்னடா நினைச்சிட்டு இருக்கிற? அண்ணே ஏன் சத்தம் போடுறீங்க? இல்ல இங்க மாடு நான் சண்டை விடாம என்ன செய்ய சொல்ற? நீ மாடு எங்க, நீ ஒழுக்கமா பேசி பழகுடா. சரி விடுண்ணே. ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை போடா சொல்லுங்கண்ணே. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இல்லை ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு குட்டி தாண்டா ஓட, முட்டையெல்லாம் போடாதா. நீ மாடு வந்து எங்கடா வந்த? நீ கலவன் பேர் மாதிரி தெரியுது. அண்ணே தப்பா பேசாத, என்ன பார்த்தா கலவன் பேர் தானே? 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. அப்படித்தான்டா பேசுற, கலவன் பேர் தெரியுதுடா உனக்கு பாக்கல. இல்லை உனக்கு மாடு இல்ல, நீ கூட்டு வர, உனக்கு மாடு இல்ல. ஏமா கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி குடிய கெடுக்குறீங்க நீங்க? உனக்கு மாடு இல்லடா, ஓ முழிய சாயலடா. சரி விடுங்க, மாடு நல்ல மாடை நான் சரி பாத்துமா. அம்மா நான் பேசிக்கிறேன், நீ போமா. நீ இப்போ ஏமா அவங்க போ சொல்ற, நான் இருக்கும் போது போன்றிருக்கா. என்ன திமிரு இருக்கணும் உனக்கு? மாடு வந்து எவ்வளோ இருந்துச்சா? உங்களுக்கு வேணாம் எங்களுக்கு வேணாம். 60,000 ரூபாயா? 60,000 ரூபாண்டா. நீ என்ன முட்டை ஓட முட்டை கோழி வாங்க வந்தியா, மாடு வாங்க வந்தியாடா? இல்ல உங்களை வாங்க வந்தேன். என்ன வாங்க வந்தியா? சரி உன்ன கத்தாதானே. டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. less tension more work, more work less tension. பிச்சு போண்டா. மாடு இந்த மாடு எத்தனை லிட்டர் பால் கறக்கும்?
இல்ல உனக்கு எத்தனை லிட்டரா வேணும் பால் அத சொல்றோம். எனக்கு ஒரு நாளைக்கு 40 லிட்டர் கலந்தா போதும். போதும்டா அதை கலக்கும்டா. கறக்குமா? சாயங்காலம் ஒரு வேளை மத்தியானம் ஒரு வேளையா? கலக்கும்டா கறக்கும்டா. சரி விடுங்க விடுங்க. எனக்கு கறக்கும்டா 2 டைம் வந்தா கறக்கும்டா. எனக்கு வந்து ஆவின் பால் தான் வேணும். கறக்குமா? ஆவின் பால் இருந்தா தண்ணி கலந்த பால். இது அப்படியே பீச்சுற பால்ற பாலை போய் தெரியுமாடா உனக்கு? நாங்க குடிக்காத பால். நீ தயிர் சாப்பிட்டு போடா. பால் சாப்பிட்டுக்க மாட்டா. நீ தயிர் சாப்பிட்டு இருப்ப. ஆவின் பால்ல தயிர் வாங்கி சாப்பிட்டு இருப்ப. அண்ணே எப்போட்டா எடா மாடு வாங்க இந்த இடம் என்னடா இருந்துருக்க ஆவின் பால் கேட்டுருக்கா? சரி ஒண்ணு சரி என்ன ரேட்டு முடிச்சிடும். ஒரு கொஞ்சம் குறைச்சி வாங்க நான் முடிச்சிடுவேண்ணே. ஏம்மா கொஞ்சம் குறைச்சி பேசி விடுமா. ஏன்ட்ட பேசுறா போத அவங்க ஏன்ட்ட பேசுறா போத மாடு வாங்கு அது வாங்குன்னு கேட்கியே பணத்தை கட்டினா உனக்கு மாட்டை கலட்டி விடு. அம்மா தேனில உள்ள மாடெல்லாம் முட்டை போடுன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் அப்ப முட்டை பண்ணா கோழி பிடிக்க போயிருக்கும்டா. நீங்க நான் முட்டை போடுற மாடை தான் வாங்க வந்தேன். அப்படின்டா நீ என்ன ஜப்பான் போயிருக்கணும். அங்கதான் முட்டை போடுன்னு சொல்லிருக்காங்க. அங்க போய் வாங்கடா. அப்ப முட்டை போடாதா இது? முட்டை போட நீங்க போட ஜப்பான் போட வந்து ஒண்ணு சொல்ல வேண்டியதுதானே நீங்க? மயிறு என்ன நான் பிள்ளை போடணும்டா. மயிராளுக்கு அங்க போட வாங்க காத்து கிடக்கா. சரி ஆளே அவன வெட்டி கொண்டு போடுவான் படுவா. எங்கடா வந்த கடல் பாம்பே தெரியுது அடிச்சு போண்டா. சரி போயிரா. சரி உன்ன சாணியாவது போடுமா? அதங்க நாங்க அள்ளி அத நீ தேண்டு போறாடா. இல்ல அது போதும். அது போடும்ல. இல்ல கேக்குறேன் அதுக்கு தான் கேக்குறேனே. நீங்க கத்தாதீங்க மாட்டு கலவாணி பேல. ஏன்னா மாட்டுமா கத்துறீங்க? ஏலே நீ பேசுறதா அப்படிரா. முட்டை ஓடுமுன்ற என்னமோ சாணி ஓடுமுன்ற மாட்டு போய் தெரியும். பார்த்தா படிச்ச வயல மாதிரி இருக்கா கலவாணி பேய் மாதிரி இருக்காடா. என்ன பார்த்தா படிச்ச பேய் மாதிரி இருக்கா? பெரிய கலவாணி பேய் மாதிரி தெரியுதுடா உன்னை பார்க்க. அண்ணே வந்து முடியும் இதோடதான் பெரிய கலவாணி பேய். ஏடா அடிச்சேன்னு வை செயல் வெடிச்சு போக முடியும் உனக்கு. ஓடி போயிடுறா. சரி விடுங்க. அம்மா என்னம்மா நல்ல ஆளுங்க கூட்டு வந்தீங்க. ஒரு இங்க பேசுறா நீ முதல்ல அங்காண்ட பேசிக்கிருக்க. இங்க பேசுறா சொல்லு. நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. அத்தனை இங்க மாடு என்ன பேசுறதுடா அப்படிடா. சரி விடுங்க. என்ன வேலைக்கு வர அது மாதிரி சொல்லுங்க. அம்பே நீ முட்டை ஓட மாடு கிடையாதுடா. இல்ல பயந்துரு ஓடுது. ஏலே இந்த பயப்படுற மாடெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. இந்த முட்டை ஓடுற மாடு கிடையாது. முட்டி போடுமுடா பக்கத்துல எங்க போய் பயந்து ஓடுது. முட்டை போதுறாப்ப இங்கிட்டு வந்துரு. என்னோட பொறுப்பு கிடையாது. பயப்படாத மாடா வேணும். இல்லை முட்டிப்பிடு பக்கத்துல முட்டிப்பிடு அது பாத்துக்க. சரி விடுங்க. என்ன ரேட்டு முடிச்சு விடுங்க. அவருக்கு மாட்டை ஊத்து விடுங்க. இப்ப 75,000. என்னது? இப்ப 75,000 60,000 இது எல்லாம் போடும்டா. இது 75,000 வரும்டாப்பா. இது 75,000 சரி விடுங்க. கோழி ஒண்ணு வேணும். நல்ல வாட்டம் கோழிண்டா என்ன பக்கத்துல. ஆனா அந்த கோழி குட்டி போடணும். எது? அந்த மாதிரி கோழியா வேணும். அப்படின்ட்டு அதுக்கு 1 லட்ச ரூபா வேணும். முட்டை போடுற கோழி எனக்கு வேணாம். 1 லட்ச ரூபா வேணும். அப்ப 1 லட்ச ரூபா வேணும். என்னானே மயிறு நீ முட்டை போண்டு கேட்கும் போது நான் கேட்கறேன் தப்பா தெரியுதாக்க? என்ன சொல்ல வரீங்க இப்ப? உனக்கு மாடு இல்லடா. கலவாணி போய் மாடு இல்லடா. அது முட்டை ஓடுற மாடு இல்ல. நீ சப்பாலே வாங்கிக்கடா. அங்கதான் இருக்கான் முட்டை ஓட வச்சிருக்காங்க. நீ கலவாணி பேட ஓடி போயிடுறா. நிக்காடா இந்த இடத்துல ஓடி போயிடுறா. அடிச்சு விடுவேன். போடாங்கடி எந்திரிச்சு அடிக்க போறேன் சப்புன்னு. அதுக்கு ஏன்னா நீங்க முட்டை போடுற மாதிரி கத்திட்டு இருக்கீங்க. சரி விடுங்க. இல்ல ஃபைனல் ரேட் அவ்வளவுதான் வரும். அம்மா நல்ல ஆளை குடிச்சு விட்டுறீங்கம்மா. நீ நல்ல ஆளை கூட்டம் விட்டுங்க. பணத்தை அடிச்சு போட்டு போயிருப்பீங்க நீங்க வந்து. நல்ல ஆளா வந்து போறேன். அந்த வழி அந்த பக்கம் இருக்கு. இங்க பக்கம் தள்ளுறீங்க. அடிச்சு போடுங்க. நீங்க பேசுறா அந்த அம்மா தான் பேசிட்டு உங்களுக்கு என்ன அங்க பேசுறா? ஏன் மூஞ்ச பார்த்து அவங்க டாடா பேசிக்கிருக்கா? மாடு வந்தா இங்க பேசுறா. நீங்க நல்லா கெட்டுக்கார ஆளா நீங்க. சரி போறேன் இருந்தல அந்த போறேன் மாடு வாங்க வந்ததுக்கு இந்த பஞ்சாயத்து.